வணக்கம் நண்பர்களே. இவ்வளவு நாளும் மேடையில் பேசியது எல்லாம் வெறும் நடிப்பு. யாரை பற்றி கூறுகிறேன் சொல்கிறேன். நம் சேனலில் நிறைய முறை அவரை விமர்சனம் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சேனலில் நடுநிலை விமர்சனம் தான் நடக்குதுங்கிறதுக்கு இப்போது நான் சொல்ல போகிற ஒரு செய்தி மிக சரியாக பொருந்தும். ஆகா ஓஹோன்னு எல்லாரும் புகழ்வாங்க அந்த மனிதரை. அவர் முதலமைச்சராக வந்தால் இந்த தமிழ்நாடே சுபிட்சமாகும். அவர் சார்ந்திருக்கும் கட்சி அவர் இருப்பதால் தான் அவர் சார்ந்திருக்கும் கட்சியே வளர்கிறது. அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்தால் எல்லோரும் ஈர்க்கப்படுவார்கள். இதெல்லாம் ஒரு மாய தோற்றம். அவரிடம் உண்மையில் அவரிடம் நேர்மை இல்லை. உண்மையான இது அதுதான். நேர்மை இருந்திருந்தால் தான் இருக்கும்போதே தனக்கான ஒரு இயக்கத்தை தனது கட்சிக்குள்ளேயே வளர்க்கும் ஒரு அபாயகரமான மனிதராக அவர் இருந்தார் அப்படின்னு நான் அடிக்கடி நம்ம சேனலில் யாரை சொன்னேன்? அண்ணாமலை. இப்போ அது எப்படி நிரூபணமாயிருக்கு? நீங்கள் சொன்னதெல்லாம் நிரூபணமாயிட்டு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, தேர்தல் பொறுப்பாளர் கரெக்டாக சொல்கிறாருந்தா தேர்தல் பொறுப்பாளர் தான். ஆமாம், தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுறாரு. என்னென்ன தொகுதிக்கு அவர் தேர்தல், மதுரை தெற்கு தொகுதியில் கூட அவர் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். இன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட என்னென்ன தொகுதிகள்னு சொல்கிறேன்னா, சிங்காநல்லூர், விருகம்பாக்கம், காரைக்குடி உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள். அதில் மதுரை தெற்கு இருக்குது. அந்த ஏஆர் மகாலட்சுமின்னு ஒரு அம்மான்னாங்க. அதை வச்சா இவர் அங்கே இருக்காருன்னே தெரியும். இல்லைன்னா எனக்கு இவர் மதுரைக்குள்ளே ஒரு தொகுதியில் பொறுப்பாளர்லாம் எனக்கு தெரியாது. அப்போவே நினச்சேன் இந்த அம்மா நிச்சயமாக தோற்றுரும் அப்படின்னு. இது எனக்கு அண்ணாமலை மேலே தனிப்பட்ட வெறுப்பு அப்படின்லாம் இல்லை. ஆனால் அவர் பேசி நடிக்கிறார். தனது தான் சார்ந்திருக்கும் கட்சியின் கூட்டணியில் அதிமுக இடம் பெறுவதை அவர் எப்போதுமே விரும்பியதில்லை. ஆனால் அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நிர்பந்தத்தால் ஒரு தர்ம சங்கடத்தில் தான் அவர் மேடையில் பேசுகிறாருங்கிறத அவருடைய பாடி லாங்குவேஜை சொல்லுது. அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸரும் இல்லை. அவர் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவார்னு. சிலருக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பதாக தோன்றும். என்ன காரணம்னா, அவர் பேசும்போது சில புள்ளி விவரங்களை கரெக்டாக சொல்கிறார். ஏன்னா மத்திய அரசோட அவர் தொடர்பில் இருக்கனால அவரால் ஈஸியாக தரவுகள் வாங்க முடியும். இவர் சொன்னார்னா ஒரு அமைச்சரவையிலேருந்து ஒரு டேட்டா எடுக்க முடியும். அதை வச்சுக்கிட்டு புள்ளி விவரமாக பேசி அதுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக போக வேண்டியதானே. தலைவர் என்பதற்கான தகுதி வேறு. இப்போ அவராய் பார்த்து ஒரு 6 சட்டமன்ற தொகுதியில் விளையிட்டார். அதில் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அது எந்த கட்சி, எந்த பாஜகவுக்கு வருதா அதிமுக வருதான்னு தெரியாது. அவர் அதிமுக இணைந்ததை விரும்பவில்லை. அதனால தான் அவர் விலகுகிறார். இது ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சொன்னது பொருத்தமாக இருக்கா? நம்ம ஒன்றும் தனிப்பட்ட வெறுப்பில் சொல்லலை, சரியான கணிப்பில் நடுநிலையோடு தான் சொல்லியிருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.